தேர்தல் நேரத்துல ஒரு ஆபத்தான ஒரு கருத்துருவாக்கம் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, ஒரு மாற்றத்துக்காக ஒரு புது புது முகத்தை அந்த இடத்துல வச்சு பார்ப்போமே அப்படிங்கிறது. இது ஒரு நேச்சுரலான கருத்தே கிடையாது. இது நமக்கு செலுத்தப்பட்ட ஒரு கருத்து. இது எப்படி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நேச்சுரலா இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிரைவர் ரெகுலரா வந்துகிட்டு இருக்காரு. இவர் வேணாம், இன்னைக்கு முதல் தடவையா ஒரு தம்பி கத்திட்டு வந்திருக்காரு கார் ஓட்டுறதுக்கு. அந்த தம்பியை வச்சு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. உடம்பு சரியில்லை, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பழைய டாக்டர் வேணாம், வயசானவர். புதுசா எங்க ஒரு புதுமுகம் வந்திருக்காரு, இதான் ஒரு முதல் ஆப்ரேஷன், ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு பைலட்டா இருந்தாலும், நம்ம ஒரு வாத்தியாரா இருந்தாலும், நமக்கு இந்த புதுமுகங்கள் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது. ஒரு பிரயாணங்கிறது ஒரு 3-4 மணி நேரம் தான் வரும். அதுக்கே நம்ம புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம்னா, 5 வருஷம் நம்ம நாட்டை ஆள போற முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு எப்படி புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு யோசிக்க தோணுது? இது ஒரு உருவாக்கப்பட்ட கருத்து. இது எப்படின்னா, இப்போ புதுசாக வந்த கட்சி தாவேகாவை எடுத்துக்கோங்களேன். அந்த கட்சி எக்ஸாம்பிள் பற்றி சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், தாவேகால இருக்கிறவங்க, தாவேகாக்கு ஆதரிக்கிறவங்க, தாவேகாக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மினி இன்ஃப்ளூயன்சர், இது போல ஒரு பெரிய சர்க்கிளை உருவாக்கி அந்த எல்லா சர்க்கிளோடையும் ஒரு ஒருமித்த குரலா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, ஒரு புதுமுகத்துக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு கருத்துருவாக்கம் பண்றான். இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாய்ப்பு டெல்லியில கொடுத்து தான் இன்னைக்கு அவனை மாற்றவே முடியாமல் போச்சு. ஏன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுட்டாங்க. மக்களும் வேணாம், மயிரும் வேணாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ கட்சியும் வேற வேற கட்சி கூட கூட்டணி தேவையில்லை. ஒரே கட்சி இசிஐ கூட கூட்டணி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஏற்கனவே மக்கள் தான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே கரூர்ல. அப்ப என்ன பண்ணீங்க? நீ ஓடி போய் வீட்டுல படுத்துக்கிட்ட, உன் கூட இருந்தவங்க பூரா ஓடி போயிட்டா, மக்களை இன்னல்ல விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்து அப்புறமா மகாபலிபுரத்துல கூட்டிட்டு போய் உன் காலில் விட வச்சீங்க. அந்த மக்களும் வெக்கங்கிட்டு என் புள்ள செத்தது நான் விஜயை சந்திக்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுச்சுன்னு உன்னை தூக்கி உள்ள வச்சிருந்துருக்கணும். யார கொன்னவனையும் சரி, இங்க ஒருத்தன் சொன்னான் பாரு, என் புள்ள உயிர் தியாகம் பண்ணிச்சு, நீ கொண்டு போய் குழந்தைய அஜாகிரதையா கூட்டத்துல போட்டு கொண்டுட்டு உன் குழந்தை உயிர் தியாகம் பண்ணிச்சா? உனக்கு பிறந்ததுக்கு அந்த குழந்தை செத்தது எவ்வளவு மேல். உங்களை மாதிரி தற்கொலைக்கு இருக்கிறதுனால தான் இது மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை ஈஸியாக கொண்டு வர்றாங்க. உனக்கு இதை விட கொடுமை என்னன்னா, அவன் இங்கே ஈஸியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வச்சு அதை பிரச்சாரத்தை கூட்டிட்டு போறாங்க. உலகத்திலே நடக்காத ஒரு கொடுமை. உள்ளூர்லேயே இருக்கிறான் ஒரு தலைவன், அவனை மாதிரியே வேஷம் கட்டிக்கிட்டு வேற ஒருத்தன் டூப்ளிகேட் போய் பிரச்சாரம் பண்றான். என்னடா இது சினிமாத்தனமா இருக்கு. ட்ரம்ப்புக்கு கூட இந்த கொடுமையெல்லாம் நடக்கலடா. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. நீ சினிமாலையும் நடிக்கிறது இல்லை, உன் குடும்பத்தையும் பார்க்கறது இல்லை. உன் முழு நேர வேலையே அரசியல் தான். இந்த தமிழ் மக்கள் தான் உன் குடும்பம்னு இறங்கியிருக்கேன்னு வச்சுக்கேன். இப்போ உன் சொந்த ரசிகர்கள், உன் கட்சி தொண்டர்களே உன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க, கார் மட்டி குதிக்கிறாங்க. உன் தொண்டர்களே நீ அப்படி நடத்துறவன், நீ நாளைக்கு முதல்வர் ஆனா உன் மக்களை நீ எப்படி நடத்துவ? மக்களுக்கு ஒரு பிரச்சனை நீ எப்படி கேட்ப? மக்களுடைய ரீச்ல நீ இருப்பியா? மக்களுடைய போராட்டம் உனக்கு புரியுமா? இல்ல போலீஸ் அனுப்பிச்சு அவங்கள தொட்டு தள்ளுன்னு தானே சொல்லுவ நீ? உனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு ஒரு கூட்டம் அலையுது பாரு. எப்பா அவங்க போடுற ஓட்டுல வர தலைவன் தான் எனக்கும் தலைவனா இருக்கான்றதாண்டா இதுல கொடுமை. நன்றி.